அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன் பேசுகிறேன். எடப்பாடியார் அவர்களின் ரோடு ஷோ பயணத்தில் ஆம்புலன்ஸை குறுக்கே விடுவது பற்றி பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் எடப்பாடியாரின் ரோடு ஷோ பயணத்தின் போது அடிக்கடி அந்த வழியாக ஆம்புலன்ஸ் வந்து போய் கொண்டிருந்தது. இந்த ஆம்புலன்ஸ் ஏன் வருகிறது என்று தொண்டர்கள் கீழே இருந்து பார்த்தவர்கள் யாருமே இல்லாமல் வெறும் நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவலை எடப்பாடியார் காது வரைக்கும் சென்றது. இது என்னப்பா நம்ம ரோடு ஷோ பயணத்துக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழியா? சரி, அவர் ஏற்கனவே எச்சரித்தாரு. எப்படின்னா, வெறும் ஆம்புலன்ஸை விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கல. ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது, யார் இந்த செயலை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. இதை தாண்டி திருச்சி மாவட்டத்தில் 2 நாட்கள் முன்பு 108 ஆம்புலன்ஸ் வருகிறது. ஒரு இடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இடத்தில் 4ஆம் பகுதியிலும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், இந்த வழியில் வாகனம் செல்ல முடியாது என்று. ஒரு சேனல்ல நோயாளி அடிபட்டு இருந்தான்னு போட்டிருந்தாங்க. ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா நோயாளி கூட்டத்திலே மயங்கி கிடந்தார் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. நோயாளி அடிபட்டு இருந்த எந்த பகுதியில் இருந்திருந்தாரோ அதுக்கு மாற்று வழி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றுலா கம்பல்சரி அந்த இடத்துக்கு போறதுக்கு உண்டான வழிகள் இருக்கும். நீங்க அப்படியே அந்த இடத்துல மேப் எடுத்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இதை தாண்டி இது வரைக்கும் அந்த நோயாளி யாருன்னு தெரியல. அப்படி ஒரு செய்தி, கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் மயங்கி விழுந்திருந்தால் லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள், யார் விடமாட்டார்கள். தன் மயங்கி இருந்ததை இதுவரை ஏன் அந்த மீடியாக்கள் காட்டவில்லை? எடப்பாடியாரின் ரோடு ஷோ பயணத்தில் மயங்கி விழுந்து விட்டார் அப்படிங்கிறத பரபரப்பான செய்தி போட்டுப்பீங்களே, ஊடகங்கள் இதுவரை கிடையாது. அப்ப திட்டமிட்ட செயல். ஆம்புலன்ஸை போன் செய்து அந்த இடத்திற்கு வர சொன்ன அந்த நபர் யார்? முதல்ல திட்டமிட்டு தூண்டி விடுறாங்க. தூண்டி விடப்பட்டவர்கள் அவன் இந்த டிரைவருக்கு தெரிய வேண்டும், இந்த வழியில் லட்சக்கணக்கான பேர் 4-5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோடு ஷோ பயணம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வழியில் செல்ல முடியாது. எந்த இடத்தில் நடந்திருக்கிறது விபத்து, அந்த இடத்துக்கு எவ்வளியாக செல்ல வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் இல்லாமல் எடப்பாடியார் அவர்களின் பயணத்தை கெடுக்கின்ற வகையில், ரோடு ஷோ பயணத்தை கெடுக்கின்ற வகையில், எப்படின்னா இத்தனை மக்கள் கூட்டம் கூடுது, அடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிற திமுகவினுடைய கபட நாடகம். மக்கள் நல்லா சிந்திக்க வேண்டும், இது கபட நாடகம். இதுல இருந்து என்ன தெரிகிறது? தமிழகத்தில் எடப்பாடியாரின் ஆட்சி 2026 உறுதி செய்யப்பட்ட திமுக இப்ப எப்படி கிடைக்கிறதுனா, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ் விட்டா மட்டும்தான் அந்த வழியை செல்ல முடியாது, எந்த வாகனத்தை விட்டு குழப்ப முடியாது. இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒருத்தர் தூண்டுகின்ற வழிகள். எப்படின்னா, பொட்டா பள்ளிக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு நல்ல ஒரு மனிதராக இருந்தா கூட அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தணும். அப்ப இந்த கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்த வேலையை யார் செஞ்சிருக்காங்க? திமுக கார் செஞ்சிருக்காங்க. அந்த வழியை அடிக்கடி வாகனங்கள் வருது, எடப்பாடி எச்சரிச்சிருக்காரு. அதுக்கு மீறி தொண்டர்கள் மத்தியில் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்களுக்கு ஒரு வெறி இருக்கும், இவன் வேணும்னே வர்றான், இவனை நாம அடிக்கணும் உதைக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல். இந்த தூண்டுதலை திட்டமிட்ட திமுகவின் சதி இது. அதே போல இதுவரைக்கும் 2-3 இடத்துல ஆம்புலன்ஸ் போயிருக்கு. அந்த நோயாளி பத்தி ஹாஸ்பிட்டல் போய் இந்த மீடியாவும் சொல்லவில்லை, எதிர்கட்சி சம்பந்தப்பட்டவங்களும் இதை பத்தி இது வரைக்கும் மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. அப்படி ஒரு வேலை தெளிவுபடுத்திருக்கலாம் இல்ல? இது உண்மையான செய்தி என்றிருந்தால் இதை தெளிவுபடுத்திருக்க வேண்டும். திட்டமிட்டு எடப்பாடியார் பயணத்தை தடுக்க முடியவில்லை. தடுப்பதற்கென்றான சதிகள் இது. இந்த சதிகள் முறியடிக்கப்படும். அடுத்து 2026 எடப்பாடியார் ஆட்சி உறுதி. நன்றி, வணக்கம். உங்களுடன் என்றும் எடப்பாடி தேவராஜன்.